ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதத்தை வச்சு முறுக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பாருங்கள், எவ்வளோ அழகாக முறுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம சட்டனாக ரெடி பண்ணிடலாம். அரிசி மாவு இல்லைன்ற கவலை இல்லை, வீட்டில் ஒரு கப் ரைஸ் இருந்தால் நம்ம போதும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த வேக வச்சு எடுத்த சாதத்துக்கு கூட ஒரு 150 கிராம் பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். சாதத்தை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இது கொஞ்சம் பசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாற்றிட்டு ஒரு சுற்று அடிச்சிங்கன்னா போதும். ரொம்ப கிரைண்ட் பண்ணி எடுக்க வேண்டாம். சாதம் ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட ஓமம் எள்ளு, ஓமத்தை உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எள்ளு இருந்துச்சுன்னா எள்ளு சேர்த்துக்கலாம். அப்போ தான் முறுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஓமத்தை நம்ம மிக்சியில் போடல, கையில் வச்சு நம்ம க்ரஷ் பண்ணி போட்டால் போதும். இது கூட பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். கையை போட்டு வச்சு பசியும் போது நமக்கு கையில் கொஞ்சம் பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இது கூட கொஞ்சம் நம்ம சில்லி பவுடர் சேர்க்கலாம். காரம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கும் போதே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு சேர நம்ம கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சைட் பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சாதம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். பால் மாதிரி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வச்ச ஒரு பிளேடு தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன், ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் முறுக்கு புளிரோமோ அந்த குழலில் நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். நம்ம இன்சைடில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இது மாவு அப்போ தான் நம்ம குழலில் ஒட்டாமல் நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது வரும். பாருங்கள், இந்த மாதிரி அடிப்பகுதியிலேருந்து அதோட ஓரங்கள்லையும் நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மாவு ஒரு பால் ஷேப்பில் கொஞ்சம் எடுத்து நம்ம முறுக்கு குழலில் இன்சைட் பண்ண போகிறோம். உள்ள எவ்வளோ மாவு அது பிடிச்சதோ அதுக்கு ஃபுல்லாக அதை நம்மளுக்கு ரொம்ப அளவு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 2 பால் அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் சேர்த்து நம்ம இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3/4 பகுதி போடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம புளியறதுக்கு பிளேடெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம புளியும் போது நம்ம க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இது உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த பிளேடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டார் சிம்பிள் போட்ட பிளேடு எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஹோல் வச்சது எடுத்துக்கலாம், 4 ஹோல் இருக்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம முறுக்கு அதில் தான் புளிய போகிறோம். ஒரு ஜல்லிக்கரண்டியில் நம்ம பிழிஞ்சிட்டு அதை அடுப்பில் போடும்போது அடுத்ததில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்படியே 1 by 1 நம்ம போட்டு எடுக்க போகிறோம். அந்த கரண்டியில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் ஆயிலை நம்ம
லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் முறுக்கு போடுறதுல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக கூட ஆயிலில் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம சேஃப்டியாக போடலாம், கையில் ஆயில் தெறிக்காது. உங்களுக்கு சின்ன முறுக்காக வேணும்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா இன்னும் பெருசாகவே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அதனால் நான் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே நான் பிழிஞ்சிட்டேன். இந்த சைடு எண்ணெய் கொதிக்க வச்சுக்கலாம். ஆயில் சூடானவுடனே நம்ம அதில் போட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் இந்த சைடு கொதிக்க வைக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சம் மாவு போட்டு நீங்கள் சூடாயிடுச்சான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு எண்ணெய் சூடாயுது. ஃபஸ்ட்டு இது நான் போடுறேன். இந்த மாதிரி கரண்டியில் நம்ம போட்டு எடுக்கும்போது ஆயில் நம்ம கையிலையும் தெரிக்காது. நம்ம ரொம்ப சேஃப்டியாகவும் பலகாரம் பண்ணலாம். நம்ம டைரெக்டாக அதில் பிழிஞ்சு எடுக்கும்போது எண்ணெயோட சூடு நம்ம கையில் படும். இந்த மாதிரி 2 கரண்டியில் மாற்றி மாற்றி ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா நமக்கு முறுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து 4, 5 எத்தனை நீங்கள் அட் அ டைம் பிழிறீங்களோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக ரவுண்டாக பொரிஞ்சு வருது. ஃபஸ்ட்டு நம்ம போட்டு எடுத்ததில் ஃபுல்லாக எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிடுச்சு. அப்போ நமக்கு பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். 2 சைடுமே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிடாதீங்க. ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே சொல்கிறது தான், வெளியில் பார்க்க கரிஞ்சு போயிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெந்திருக்காது. அதனால் நமக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுருந்தோன்னா நமக்கு 2 சைடுமே நல்லா வெந்து வரும். முறுக்கு செவச்சவன் வெந்து அழகாக ஸ்மூத்தாக மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே டைம் நமக்கு வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயோட சலசலப்பு அடங்கிச்சு. இந்த டைம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான முறுக்கு கிடச்சிருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. எப்போவுமே எண்ணெய் பலகாரம் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பக்கத்தில் குழந்தைங்க யாரும் வராமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் கையில் மேலே தெரிச்சிருச்சுன்னா கொத்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நல்லா வடிகட்டியில் வடித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டால் அந்த 1 கப் ரைஸில் நமக்கு இவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு. எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.